அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, நமக்கு வரும் ஒவ்வொரு நாளும் நம்ம விடாமுயற்சி சவாலுக்கு ஒரு ஏத்த மாதிரி நாளாக தான் வந்துட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு நாள் 43. காலைல எழுந்திரிச்சு காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலை உணவுலாம் எடுத்துட்டு கால் டூட்டி கிளம்பி போயிட்டேன். அதுலயும் இன்னைக்கு ஒரு மோசமான கிளைமேட்டு. கொய்த்துல அந்த கிளைமேட்டுக்கு ருத்துபான்னு சொல்லுவாங்க. அது வந்தாலே பேர்ச்சம்பழம் எல்லாமே பழுத்து போயிடும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம நண்பர் புதுசா ஐபோன் வாங்கியிருக்காரு. அதுல ஆப்பிள் ஐடி ஓபன் பண்ணி ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி தர சொன்னாரு. அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு ட்ரீட் கேட்டேன். தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா கண்டிப்பா ஏமாத்திடுவாரு எனக்கு தெரியும். நம்ம செடி நண்பருக்கு இன்னும் உடல்நிலை சரியாகல. ChatGPT கேட்டா வேப்பனையை தண்ணியில மிக்ஸ் பண்ணி அடிச்சா சரியாகும்னு சொல்லியிருக்கு. அதை தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். எடுத்துட்டு வந்து தொழுதுட்டு மதிய உணவுக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுட்டு சூரியன் இருந்து தப்பிக்க சன்கிரீமை போட்டுட்டு சமைக்கிற சிலிண்டர் வேற காலி ஆயிடுச்சு. இப்பயே போய் எடுத்துட்டு வந்து வச்சிடலாம் தான் பார்த்தேன். ஆனா டைம் இல்ல. சரி வேலைக்கு போயிட்டு வந்து எடுக்கலாமேன்னு வேலைக்கு போயிட்டு மாலை வேலையில கொஞ்சம் இலவச நேரம் இருந்துச்சு. அதுல 2 சிலிண்டர் பாகுபலி மாதிரி தூக்கிட்டு போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த கேஸ் ஹவுஸ் மாட்டும் போது கரெக்டா தான் மாட்டுவோம். இருந்தாலும் கரெக்டா மாட்டிருக்கோமான்னு தோணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கும் இருக்குமா? இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க இருந்து வந்துச்சுனே தெரியல. சரியான தலைவலி. பிளாக் காஃபி குடிச்சா சரியாகுமே சுடுதண்ணி வச்சுட்டு வந்து காபி பவுடர் தேன்னா எங்க வச்சுனே தெரியல. சரி பால் பவுடர் தேன் கலந்து கலக்கி குடிச்சிட்டு மீண்டும் வேலைக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு ஃபுட்பால் கிரவுண்ட்ல கொஞ்சம் நடைபயிற்சி பண்ணிட்டு இன்னைக்கு பெருசா எதுவும் உடற்பயிற்சி பண்ண போறது இல்லைன்றனால எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சிடலாமேன்னு அதை முடிச்சுட்டு தண்ணியில ஊற வச்சு குடிக்கிற கருப்பு திராட்சை காலி ஆயிடுச்சு. சரி அதை வாங்கலாமேன்னு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அதை வாங்கிக்கிட்டு ரெடிமேட் சப்பாத்தி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அதுலயும் ஒன்று எடுத்துக்கிட்டு போகும்போது ஒரு ரொம்ப பெரிய கார் ஒன்று வந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கான உடற்பயிற்சி பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து சப்பாத்தியை சூட் பண்ணி சாப்பிட்டு இருந்து ஜாமாவெல்லாம் கழுவி போட்டு கருப்பு திராட்சையை தண்ணியில ஊற போடலாமேன்னு போட்டுட்டு இருந்தேன். அப்பதான் ஞாபகம் வந்துச்சு முடி வளர்ச்சிக்கு தேவையான விதையை சாப்பிட மறந்துட்டோமேன்னு. அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மீண்டும் நம்மளுக்கு வேலைக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. வேலைக்கெல்லாம் போயிட்டு ஒரு 12 மணி போல வீட்டுக்கு போயிட்டு ஜம்முன்னு படுத்துட்டேன் நண்பர்களே. நாளைக்கு பார்க்கலாம். விடாமுயற்சியுடன் இருங்க.